ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உகாதிக்காக பருப்பு புட்டு செஞ்சேன். இது முதலே நான் வீடியோ போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக எடுக்கலை. நான் பெருசு பெருசாக தனியாக செஞ்சு வச்சேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கொஞ்சம் முதல்ல சின்ன சின்னதாக செஞ்சேன். அப்புறமே 2 பேர் தானே இருக்கிறோம், கொஞ்சம் பெருசு பெருசாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ட்ரெஸ் பண்ணணுன்னா அப்போ கொஞ்சம் பூர்ணம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. சரி, மாவு மறுபடியும் கலந்து உங்களுக்காக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன்னா இது செகண்ட் டைம் பூர்ணத்தை மாவு. ஆனால் மாவு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஊறியிருக்கும். அதுனா காலையிலேருந்து ஊறிட்டு இருந்துச்சு. இது ஒரு 4-5 ஆகும் அந்த இதுக்கு. அதுக்காக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல எடுத்து அந்த ஜிப்லாக் கவர் எடுத்து கட் பண்ணி அந்த இதில் போட்டுக்கிட்டேன். கட்டிங் பிளேட் மேலே பிளேட்டில். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை எடுத்து இதில் உருட்டினேன். சப்பாத்தி மாவு இதிலையே உருட்டிட்டு மாவு உள்ள பூர்ணம் வச்சு நல்லா அது பேக் பண்ணி அதுக்கப்புறம் தட்டினோம். பொறுமையாக தட்டிட்டு, இல்லைன்னா அந்த இதுலேயும் தேய்க்கலாம். இப்படியே தேய்ச்சிட்டும் போடலாம், இல்லை தட்டியும் போடலாம். 2 விதமாகவும் நான் செய்வேன். உங்களுக்கு அதனால தான் 2 விதமாகவும் காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் பூர்ணம் நிறையா வைப்பேன். கொஞ்சமாக வச்சோம்னா வெளியே எதுவும் பிதுங்காது. நான் ஒரு இதில் நிறையா வைப்பேன். உங்களுக்கு ஸ்வீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும்.